ஸ்டாலின் அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர்களை கூட்டியிருக்கிறார். ஏன் கூட்டினாருன்னா, எலெக்ஷன் வருது, மாவட்ட செயலாளர் நல்லா வேலை செய்யணும். அவன் தானே திமுகவை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் தானே உயிரே. அதனால தானே அவன் தானே இப்போ எல்லாம் இந்த சார் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் அவன் வந்து இந்த கள்ள ஓட்டு போடுறது, இதை போடுறது, ஆட்களை எல்லாம் அவன் தான் பண்ணுவான். அதனால் அவங்கள ஊக்குவிக்கணும், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டுருக்காரு. அப்போ இப்போ எலெக்ஷன் ஒர்க்கு எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்குறேன். அப்போ சில மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் அப்பா உங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி, உங்கள் அப்பா ஃபோன் வச்சுருக்காரா, நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறேன். உடனே அவங்க நம்பர் கொடுத்தோன்னே அவரே ஃபோன் பண்ணுறாரு. நான் ஸ்டாலின் பேசுகிறேன், மாவட்ட செயலாளர் சொன்னார் நீங்கள் வந்து என்ன உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும்னா நாளைக்கே சென்னைக்கு வர்றீங்களா, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்க. இன்னொரு மாவட்ட செயலாளர் என் பையன் எடுக்கணுங்கிறான், அவனுக்கு ஒரு ஃபோன், நாளைக்கே வாப்பா நம்ம எடுத்துக்கலாம், அந்த வீடியோ வைப்பார். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுகிறேன். உங்கள் மகன் செயலாளர் இருக்கிற ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காரு, இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட, நாளைக்கு வரீங்களா அறிவாளத்துக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் இருங்க, உங்கள் மகன் பேசுகிறாரு, மகன்கிட்ட கொடுக்குறேன், மகன்கிட்ட சிவகுமார்கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஏன் அழுகுறீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லணும்னா, ஈஸி அக்சசபிலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இவங்களோட கட்சிக்காரவங்களோட இவங்களோடனா அணுகுமுறை, உங்களை வந்து தலைவர்களை ஈஸியாக பார்க்குற இது வந்து இருக்கணும், பார்க்குற தூரத்தில் இருக்கணும். பல பெரிய தலைவர்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க ஃபோன் நம்பரே தெரியாது. நீங்கள் ஃபோன் வச்சிங்கன்னா அந்த நம்பரே எடுக்கவே மாட்டாங்க. வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா பதிலே வராது. பெரிய தலைவர்கள்லாம் அப்படி தான். அண்ணாதுரையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கருணாநிதி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த சாயங்கால நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் ஃப்ரீயாக இருப்பார், யார் வந்தாலும் பார்ப்பார். இப்போ எம்ஜிஆர்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது, ஜெயலலிதா அவர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க கட்சிக்காரவங்களை உடனே பேசி ஃபோனில் எல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இதில் என்னென்னா, எலெக்ஷன் வரும்போது மட்டும் இப்படி இருக்கிறாரு ஸ்டாலின். சாதாரண நேரத்தில் இப்படி பேசுனா அவருக்கு உண்மையிலே நம்ம பாடுறோம். ஆனால் எலெக்ஷன் டைமில் பேசுனா என்ன அர்த்தம், அவங்களால காரியம் சாதிக்கணும், அதுக்காக நீங்கள் வந்து அவங்கள இது பண்ணுறதுக்காக பேசுகிறீங்களோன்னு மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும்ல.